வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா ஆதித்யாவுக்கு ஆள் போட்டு கொடுத்ததில் நம்ம வீராவும் மாறனும் சேர்ந்து புஷ்பாவை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வீட்டில் இருக்க ஃபோனை சார்ஜரில் கிடக்கிறத எடுத்து மெசேஜ் பண்ணணும்னா அது ஒருவேளை ஏன் இந்த புஷ்பாவாக இருக்கக்கூடாது, இவளுக்கும் அந்த ஆதித்யாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு அலசி ஆராய தொடங்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா புஷ்பாவை ஒன்று கொடுத்து இந்த விஷயத்தில் நான் உன்னை சந்தேகம்தான் பட்டிருக்கேன், நீ கன்ஃபார்ம் ஆச்சு, உன்னை அடியில் வெளுத்துருவேன், இந்த வீட்டை விட்டே உன்னை துரத்துருவேன், என்னையும் மாறனையும் பிரிக்க நீ யார், உனக்கும் ஆதித்யாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு அந்த இடத்துல வீரா வெளுத்தெடுக்க நேரம் ஒரு கட்டத்தில் கோபத்தில் நம்ம ஆதித்யா வீட்டுக்கு போகிறாங்க புஷ்பா. ஆதித்யா அழகாக ஃபோனை பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஆதித்யாவை அடியில் வெளுத்து ஒன்னால் நான் மாட்டிக்க பார்த்தேன், இதுக்கு எல்லாம் காரணம் நீ தான், என்னை ராமச்சந்திரன் வீட்டிலருந்தே என்னை விரட்ட வச்சிருவா போல இருக்க, ஒன்றை நம்பி நான் களத்தில் இறங்கி நான் பட்டது போதும் அப்படின்னு வெளுத்து எடுக்கிறாங்க. வீராவை மாறனை பிரிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்து என்ன சிக்க வைக்க பார்த்திய அப்படின்னு வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம ஆதித்யாவை புஷ்பா. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீராவும் மாறனும் கையங்களவுமா ஆதித்யா அனுப்பிவிட்டு ஆளை நிற்க விட்டு தொலியை கழுத்துனது கிடங்க உண்மையெல்லாம் கக்க வச்சுதாங்க. இது ஆதித்யாவின் சதி. சரி, ஆதித்யாவின் சதியாட்டை இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா மொபைல் இங்கே சார்ஜரில் கடந்ததை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க நபர் எப்படி வீட்டுக்குள்ளே ஆட்கள் இருந்தோம், யார் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு இங்கேருந்து மொபைல்லேருந்து மெசேஜ் அனுப்பி மலரை வர வச்சுருக்க முடியும் அப்படின்னு உள்ள அந்த இடத்துல யோசிக்க நேரம் வீட்டில் இருக்க ஆள் தான் அவனுக்காக செயல்பட்டிருக்கணும். அப்படின்னா இந்த விஷயத்தில் புஷ்பா ஏதாவது ஆதித்யாவுக்கு உதவி இருப்பாளா, புஷ்பா ஆதித்யா அனுப்பிவிட்ட ஆளா அப்படின்னு எல்லாம் சந்தேகம் வருது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படி இவன் மேலே சந்தேகம் தான் இவளை அடித்து வீட்டை விட்டு வெளியே தள்ளவும் தயார் தான் அப்படின்னு அந்த இடத்துல வீரா முடிவெடுத்து ஒன்று கொடுக்குறாங்க புஷ்பாவை. உன் பேரில் சந்தேகம் தான் நீ தான் அப்படின்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு, உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு வீரா கிட்ட அடி வாங்கின சூட்டில் நம்ம புஷ்பா சும்மா இருப்பாங்களா, ஆதித்யாவை தேடி தான் வராங்க. ஆதித்யா கூலாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் கோபத்தில் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வீட்டில் வேலை பார்க்கவங்க, என்ன மேடம் சார் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னடா நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு அந்த இடத்துல ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆதித்யா கிட்ட ஒன்றால் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய சூழல் வருது, என்னை மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. நீ அனுப்புன ஆள் அவன் மாட்டினது மட்டும் இல்லை, என்னையே சேர்ந்து சிக்க வச்சிருப்பான் போலுக்கு, நான் இப்போ வீரா கிட்ட அடி வாங்கிட்டு தான் வரேன், அவள் என்னை சந்தேகம் தான் படா, நான் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா என்னை விட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இத்தனைக்கும் காரணம் நீ தான், நீ போட்ட திட்டம், அந்த மாறனையும் வீராவையும் திட்டம் போடுறேன் பிரிக்கிறதுக்கு அப்படின்னு நீ போட்ட திட்டத்தில் என்ன அந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை விட்டு போக வச்சுட்ட அப்படின்னு அந்த இடத்துல சாக்காராங்க, அப்படியே மிரண்டு போகிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் இந்த சைடு நம்ம மாறனும் வீராவும் இந்த ஆதித்யாவுக்கும் புஷ்பாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக வீரா இந்த புஷ்பா ஆதித்யாவின் ஆள் தான், நம்ம ராகவனை வேணுனியே வலையில் சிக்க வச்சு இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கா, அவள் நல்லா சுமார்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கா, ஆனால் அவளை கண்டிப்பாக நம்ம கையுங்களவுமா பிடிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல முயற்சிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஆதித்யாட்ட இந்த பாரு, நான் மட்டும் ராமச்சந்திரன் குடும்பத்தை விட்டு எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அடித்து விரட்டி இந்த வீரா வெளியே விட்டானி உன்னை விட மாட்டேன், உன்னால தான் இப்படி ஒரு நிலைமை, நீ தான் அந்த மாறனையும் வீரையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ராகவனையும் நீ பிரிக்க வச்சிருவா போல இருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் நீ அனுப்பி விட்டாலும் சொதப்புனது தான் அப்படின்னு அந்த இடத்துல பூனை கலத்துறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆதித்யா அப்படியே மிரண்டு போகிறாங்க. இந்த ராணி என்னன்னா அவள் என்னையே அடிச்சுட்டு போகிறா, மொத்தத்தில் அந்த வீராவை மாறனை பிரிக்க யாராலையும் முடியாது அப்படின்னு இப்போ தெரியுது. ஆனால் நான் விட மாட்டேன், அவளால் தானே நான் என் மதுவை பிரிஞ்சு
செஞ்சேன். அதனால் கண்டிப்பாக வந்து நான் இவங்கள பிரித்து காட்டுவேன். இனி ராணியை நம்பி புரோஜனம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எதுக்காக வந்து இந்த ஆதித்யா புஷ்பாவை நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நுழைய விட்டுருக்கான். அதுவும் இல்லாமல் ஆதித்யா சொன்ன உடனே புஷ்பா வந்து ராகவன் வந்து இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து அந்த இதில் யூஸ் பண்ணி என்ன காரணத்துக்காக இந்த வீட்டுக்குள்ளே நுழையணும் அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராணி தான் புஷ்பா அப்படின்னு உள்ள இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க நம்ம மாறன். இந்த ராணி வந்து போலீஸ்லேருந்து காணாமல் போனா அப்படின்னு எல்லாம் வந்து வீராவன் நம்ம தேடிட்டு இருக்கோம்ல, ஒருவேளை இந்த ராணி தான் புஷ்பாவா எதுக்கு இருக்கக்கூடாது, கண்டிப்பாக இந்த விஷயத்தில் யோசி அப்படின்னு சொல்லணும்னா அமீருக்கு கால் பண்ணி அந்த அதிகாரிகிட்ட வந்து கேட்குறாங்க. இந்த பாருங்க எனக்கு வந்து ராணியோட ஃபோட்டோ வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அமீருக்கு சொல்லு நேரம் அமீரும் வந்து நம்ம புஷ்பாவுக்கு ஃபோட்டோவை அனுப்பி விடுறாங்க. இதை பார்த்து சாக்காரங்க வீரா ஒரு கட்டத்தில் மாறன்ட்ட காட்டுறாங்க. உண்மையாட்டே நம்ம சந்தேகப்பட்டது கரெக்டு தான், இவ தான் ராணி, இவ போதை கடத்தல் கும்பலில் உள்ள அந்த அவள் இந்த வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் இப்போ ஆட்டி படைக்கிறா. இதுக்கெல்லாம் பின்னணியில் ஆதித்யா தான் இருக்கிறான். இப்படி ஒருத்தி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கண்மணிக்கு அன்னிக்கு இடத்துல இருக்கதா அப்படின்னு வந்து மாறன் வந்து கொந்தளிக்கிறாங்க. பொறுமையாக இரு மாறா, இந்த நேரம் அவள் யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு இவா இனி இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு நொடியும் நம்மளுக்கு எல்லாம் ஆபத்து தான். ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மளை கனிப்பாப்பாவை வச்சு கண்டிப்பாக நம்மளை மிரட்டலாம், எது வேணாலும் பண்ணலாம். இவள் ஒரு டேஞ்சரஸ் பில்லோ, எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அவளை துரத்தணும், அதுக்கு என்ன வழி உண்டு யோசிக்கணும். ஆனால் நம்ம கண்டுபிடிச்ச விஷயம் இவளுக்கு தெரியாத மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஏன்னா சந்தேகப்பட்டன்னா கனியை வச்சு இவள் எந்த எல்லைக்கும் போவா. இவள் வந்து ஈஸியாக இந்த வீட்டை விட்டு இவளை ஒதுக்கிடலான்னு நினைக்க முடியாது, இவள் ஒதுங்க மாட்டா. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஒதுக்கணும், நம்ம இவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மாறின வீராவும் வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு யோசித்துக்கிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா என்ன வீட்டை விட்டு துரத்திடலாம், என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் நினைக்காதுங்க மாறன் வீரா. உங்கள் 2 பேர்த்துக்கும் நான் ஆப்பு வைக்கேன். ஆதித்யா எவ்வளோ உங்களுக்கு டேஞ்சரோ அந்த அளவுக்கு நானும் வந்து ஸ்கெட்சு வைப்பேன். நான் வந்து இந்த வாழ்க்கையை இந்த குடும்பத்தை விட்டு நான் போக மாட்டேன். இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த ராகவன் என்னை ஏறெடுத்து கூட பார்க்கல, ஆனாலும் நான் அவனை தான் புருஷனாட்டு நினைக்கிறேன். அவனை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. அவன் என்றைக்குமே எனக்கு வந்து ஸ்பெஷல் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம புஷ்பா வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கடவுளே, இப்போது எப்படி ராகவன் மாமாவோட வாழ்க்கையை இந்த புஷ்பாட்டிருந்து மீட்குது ஒன்றும் புரியலை. இப்படி ஒருத்தி நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி டார்ச்சர் கொடுக்காளே அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு யோசிக்கிறாங்க சொல்லலாம் நம்ம மாறன வீராவும். இந்த சைடு பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆதித்யா வந்து எப்படியாவது இந்த மாறன வீரரும் பிரிக்க என்ன சரி பண்ணணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க. நம்ம புஷ்பாவை கையும் களவுமா அரெஸ்ட் பண்ண அதிகாரிகளோட வராங்க வீரா.